ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்பவுமே ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து நடக்குது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பெயர்ச்சி பலன்கள். பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்ரமாவாங்க, சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். அதனால தான் நம்ம இந்த அடுத்த 60 நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு, அதே போல் ராகு கேதுக்கள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த 12 வீடியோவிலும் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீடம், திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 வருட காலமாகவே ஒரு பிரச்சனையில் சந்தித்து தான் இருக்கீங்க. எவ்வளோ நிறைய மாற்றங்கள்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய இருக்குது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, கடன் தான் மிகப்பெரிய எதிரியாக எங்களுக்கு இருக்குது. கடன் தான் பிரச்சனை இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த கடன் தீர மாட்டேங்குது. தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. வேலையில் பிரச்சனை எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. நான் ரொம்ப எல்லாத்தையும் வேகமாக செய்யக்கூடிய ஆள், எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய ஆள், ஆனாலுமே எனக்கு வேலை இல்லாமல் 6 மாதம் உட்காந்துருக்கேன், 1 வருஷமாக உட்காந்துட்டு இருந்தேன். ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துலையும் எனக்கு பெருசாக சம்பளம் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி எப்பவுமே இந்த மிதுன ராசி. ஏன்னா அது புதனுடைய வீடு. அப்படின்னால என்னென்னா, என்ன மாதிரியே என் கணவர் இருக்கணும், என்ன மாதிரியே என் மனைவி இருக்கணும்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. அந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் எப்பவுமே கிடையாது. அதனால் எப்பவுமே திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தோல்விகளையும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அடுத்த ஒரு 60 நாட்கள் இருக்குது. என்ன சார் இவ்வளோ நாள் நடக்காது, என்ன சார் 60 நாள் நடக்கும்? கண்டிப்பாக நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் திரும்பி வக்கரமாய் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த 10ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா என்ன ஆகும்னா, முதல்ல தொழிலில் ஒரு சிந்தனை கரெக்டாக உங்களால் ஒரு விஷயத்தை பார்த்து செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா, சார் தொழிலை கவனிக்கவே முடியல, இந்த கடன் தொல்லையினால் சரியாக என்னால் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த நிலை மாறும். தொழிலில் கவனம் செலுத்துவீங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது முயற்சி பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு பேங்க் லோனே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வராத பணம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த 60 நாட்களில் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எனக்கு 60 நாளே கடன்லாம் குறைஞ்சிருமா சார்னா குறையாது. ஆனால் புதிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வருங்காலத்தில் அந்த கடன் பிரச்சனைலேருந்து அழகாக வெளில வந்துடலாம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 60 நாளில் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதுக்கு ரெடியாக இருங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையோடு தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. எப்படா அவங்களாம் அனுப்புவாங்கன்னு காத்துட்ருக்கீங்க. நீங்கள் அது மாதிரி நினைக்காம நீங்கள் மாறிக்கிறது நல்லது. அவங்க அனுப்புனா தான் சார் போக முடியும், நான் எங்கே சார் இப்போ போய் வேலை தேடுறது அப்படின்னீங்கன்னா, அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் வேலை இல்லாமல் நிறைய மிதுனராசி என்பவர்கள் இருக்கீங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்களாம் ஏதாவது ஒரு வேலை மாற்றத்தை செய்து கொள்வது சிறப்பு. அது எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி. சார் எனக்கு 50 வயசு ஆச்சு சார், எனக்கு 45 வயசு ஆச்சு, எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, 60 வயசில் இருந்தால் கூட சரி, நீங்கள் வேலை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காது, வெளியூரில் போய் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்கான உகந்த காலகட்டம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். யாருமே வேலையே இல்லை சார் எனக்கு, நான் 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 3 வருஷமாக ட்ரை பண்ணேன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேருந்து மாறி போயிருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதில் உறுதியாக நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் கிளம்பி போங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் குறையும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அவர் வக்கரமாக இருந்து பார்த்தோன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இடம் விற்கிறவங்களுக்கு ரேட்டு வரல சார், நான் எனக்கு கடன் இருக்குது, இந்த இடத்த விற்றா கூட கடைசியில் கடன் நிலையாது, அப்படியே வச்சுட்ருக்கேன். அந்த நிலை மாறி நல்ல ரேட்டில் அந்த இடத்த விற்பீங்க, வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் உண்டு, இடம் வாங்கிறதுக்கான யோகங்கள் உண்டு. ஒரு கார் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பீங்க மிதுன ராசி என்பது, அவங்களுக்குலாம் அதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் குறையும். ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல அதிச்சாரத்தில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வக்கரமாகி தான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து கிடைக்கும், அப்பா அம்மாவுடைய உதவிகள் கிடைக்கும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி மனைவி மூலயமா கணவர் மூலயமா நல்ல அன்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அவங்க மூலயமா வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அவள் மனைவிக்கு வேலை இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கும், கணவருக்கு வேலை இல்லைன்னா அவருக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க, அவங்கெல்லாம் அதுலேருந்து வெளில வர்றதுக்கான நேரம். நீங்கள் உட்காந்து பேசலாம், பேசிங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் குறையத்துக்கெல்லாம் சூழ்நிலை உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், டைவர்ஸ் கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா அந்த டைவர்ஸும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த அடுத்த 60 நாட்கள் இருக்குது. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா அது தீரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்வது சிறப்பு. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர் செய்யலாம். அதுமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மிதுனராசி என்பது இப்போ ஒரு 6 மாதமாக உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, அடுத்த குழந்தை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, 2ஆவது குழந்தைக்கு முயற்சி பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள். சில முயற்சிகள்லாம் பண்ணிட்டு நடக்கலைன்னு சொல்லி வருத்தத்தில் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு நான் முதலே சொன்னேன், அதெல்லாம் வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டில் தான் சரி இருக்கேன், எனக்கு அங்கேயே பிரச்சனை தான் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்குது, அது செஞ்சுக்கோங்க. நிறைய மாணவர்கள் அங்கே போய் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களாம் வேறு ஸ்டேட்டில் அங்கேயே வேலை மாற்றம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். பேங்க் எக்ஸாம் எழுதுது, அதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுது, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸு, ஜிஆர்இ, டோஃபல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த 60 நாட்கள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்ல மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசாபுத்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த தசாபுத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய தசாபுத்தியாக இந்த ராகு தசை, சனி தசை, கேது தசை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை. அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே போல் குரு, அது மட்டும் இல்லாமல் புதன், இந்த திசையிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதக நோட்டு வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம், அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன மாதிரி பலனை கொடுக்கும், ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், இந்த பிரசன்னங்கள்லாம் பார்க்கும்போது என்னன்னா வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது, எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்னங்கள் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தெய்வ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் முதற்கொண்டு சொல்லித்தரோம்.
ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.